வணக்கம், இது உங்கள் விஜய்ஸ் கிச்சன். இன்றைக்கி விஜய்ஸ் கிச்சனில் என்ன சமையல்னு பார்த்துடலாமா? 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வேக வச்சாச்சு. ஒரு தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெயை விட்டுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாமே சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்தாச்சு. அது கூட கொத்தமல்லி, கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். புதினா, இது 3யும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா நம்ம வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதை போட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். எப்போவுமே தக்காளி சேர்க்கக்கூடாது. இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு வாசனை நமக்கு நல்லா போகணும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டை நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். 2 தக்காளி நான் வேக வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 வெங்காயம் போட்டு வேக வச்சுருக்கேன் சிக்கனில். அதனால் 2 தக்காளி தான் எடுத்திருக்கேன். தக்காளி நிறைய சேர்த்தா சிக்கன் ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும். அதனால் தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். இப்போ தேவையான உப்பையும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அது கூட ஒரு 4 பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ இது நல்லா வந்ததும் கொஞ்சம் கரம் மசாலாத்தூள், நம்மக்கிட்ட இருக்கிற மிக்ஸ் மிளகாத்தூள். ஒரு தடவை எங்ககிட்ட அந்த மிளகாத்தூள் நீங்கள் வாங்கி பாருங்கள். எல்லா குழம்பும், கறி குழம்புலேருந்து, காரக்குழம்புலேருந்து, சாம்பார்லேருந்து எல்லாமே, தக்காளி தூக்கா எல்லாத்துக்குமே ஒரே மசாலா தூள் தான் நம்ம வீட்டில். கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன். இப்போ நல்லா மசாலா பொரிஞ்சு வந்து தான் இப்போ நம்ம வேக வச்சுருக்கேன் இந்த சிக்கனை நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி சுண்டி வர அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். நல்லா பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டோம்னா தான் நல்லா வரும். பாருங்கள், அந்த மசாலா வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அப்போ தான் வந்து கறியிலையும் நம்ம சாப்பிடும்போது நல்லா உப்பு, காரம், டேஸ்ட்டு எல்லாமே இருக்கும் அதில். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் உப்பு இல்லாத மாதிரி ஒரு மாதிரி சக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா வேக வச்சு செய்யும்போது கறி எல்லாருமே சாப்பிட்லாம். வயசானவங்களுக்கும் சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. நம்ம கறி வேகலை அப்படின்ற பிரச்சனை இருக்காது. நல்லா வெந்திருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் வந்து மிளகுத்தூள், கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி மிளகுத்தூளை போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிடுங்க. சூப்பரான சிக்கன் தொக்கு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக நமக்கு லைக் போடுங்க. போடாமல் இருந்துடாதீங்க. இங்கே பாருங்கள், சூப்பரான சிக்கன் ரெடி. வணக்கம்.